நமக்கு சரணாகதின்னு பண்ணால் அது ஒன்று ஸ்ரீரங்கம் இல்லைனா திருமலை தான். அவ்வளோ விசேஷமான திவ்ய தேசம். கோவில் திருமலை பெருமாள் கோவில்ம்போம். அதில் நம்பெருமாள் அந்நியர் படையெடுக்கும் போது சில காலங்கள் திருவரங்கத்தை விட்டு இருந்தபோது அங்கே திருமலையில் தங்கியிருந்து அந்த ஆராதனத்தை ஏற்றுட்டு இருந்தார். அது நினைவு கூறும் வகையில் தான் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த வஸ்திர பகுமானம் சொல்லக்கூடிய பெரிய பெருமாள் சாற்றி கலைந்த வஸ்திரங்களை நாளை மறுநாள் நடைபெறும் உற்சவத்தில் பெருமாள் சாத்திக்கிறார். அதே போல் அங்கே நடக்கிற உற்சவத்தில் கைசிகை ஏகாதசி அன்னைக்கு திருவேங்கடமுடையான் சாத்திக்கிற வஸ்திரத்தை பெருமாள் சாத்திக்கிறார். இது என்னென்னா ஒரு பரஸ்பரம் ரெண்டு திவ்ய தேசங்களுக்கும் ஒரு நல்ல உறவு ஏற்படுறதுக்காகவும் சரியாக போய் அங்கே சேவிக்க முடியாத அளவுக்கு இங்கே சேவை சாய்க்கிறார், இங்கேருந்து போய் அங்கே சேவிக்க முடியாத அளவுக்கு இங்கே சேவை சாய்க்கிறார். அப்போது ஜனங்களுக்கு எல்லா நாளும் ஏதாவது ஒரு காலத்தில் இந்த பெருமாளுடைய சம்பந்தமும் திருவேங்கடமுடையான் சம்பந்தமும் ஏற்படுறதுக்காக தான் இந்த ஒரு நல்ல விசேஷமான நாளை தேர்ந்தெடுத்து அதை இந்த திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டுருக்கு. வருஷா வருஷம் இதை கொண்டு போய் அங்கே சமர்ப்பித்து அது ஜியர் தான் தலையில் எடுத்துகிட்டு போய் பெருமாள் சமர்ப்பித்து இங்கேருந்து போகிற பக்தர்கள் ஒரு 100 பேருக்கு அவளே தரிசனத்துக்கு ஏற்பாடு பண்ணித்தரா. இதெல்லாம் ஒரு கிடைக்காத ஒரு நல்ல விசேஷமான அனுகிரகம். இங்கேருந்து போகிற அத்தனை பக்தாலும் யார் வர முடியலையோ அவளுக்காகவும் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாரும் சௌக்கியமாகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம்.